இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜீரா ரசம் எப்படி வைக்கலாம்னு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிச்சன் டு பிளேட். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தேவையான பொருட்கள்: ஜீரகம், மிளகு, தோரம்பருப்பு, பெருங்காய கட்டி, கருவேப்பிலை, தனியா, புளி, உப்பு, ஒரு மிக்ஸி ஜாரில் 2 பெருங்காய கட்டி, 1 டீஸ்பூன் தோரம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் தனியா, கை நிறைய கருவேப்பிலை சேர்த்து இது நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் 250 ml தண்ணி இல்லைனா 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு சின்ன எலுமிச்சம்பழ சைஸு புளி சேர்த்துக்கோங்க. புளி நல்லா கொதிச்சு புளியோட சாறு தண்ணியில் கலந்ததுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்ச பச்சை பொடியை இதில் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. ஒரு 10 நிமிஷம் தண்ணி கொஞ்சம் கம்மியாகிற வரைக்கும் இதை கொதிக்க விட்டுடுங்க. இது வரைக்கும் நீங்கள் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. இப்போ ஒரு இரும்பு கரண்டி இல்லை சின்ன கடாய் எடுத்துக்கோங்க. டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்து தாளிச்சுக்கோங்க. கடுகு வெடிச்சதுக்கப்புறம் ஒரு கை நிறைய கருவேப்பிலையை சேர்த்து உடனே இதை ரசத்தில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுங்க. இதில் ஒரு கொதி வந்த உடனே ரசத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. சுவையான ஜீரா ரசம் ரெடி. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிடுங்க.